අපි දන්නවා මාක්ස්වාදයේ හැමතිස්සෙම පාවිච්චි කරනවා තරුණයෙකුට වෙච්ච අසාධාරණය ඒගොල්ලෝ පාවිච්චි කරන ආයුධයක් හැටියට. வாலிபர்கள் மற்றவர்களை செய்வதற்காக தங்களுடைய ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்துவார். ඒ ආයුධයෙන් එයාට ඇත්තම අසාධාරණයක් වුණා, අමාරුවක් වුණා, අහිමියක් වුණා, අඩුපාඩුවක් වුණා. அவர்களுடைய அந்த ஆயுதத்திலே அவர்களுக்கு குறைபாடு ஏற்பட்டது, அதிலே குறைவுகள் காணப்பட்டது. ඒක එයා පාවිච්චි කරනවා තව කෙනෙකුටත් ඒක කරන්න. அவர் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த ஆயுதத்தை மற்றவர்களுக்கு அவர் அதை பயன்படுத்துவார், அதை செயல்படுத்தும்படி. ඒකෝட සෙනඟ සභාවටත් ආවම මේ සිද්ධිය අපි සුවකරගත්තේ නැත්නම් ඒක දිගින් දිගට ගමන් කරනවා. திருச்சபைகளுக்கு இப்படியானவர்கள் வரும்போது அவர்களை நாங்கள் சுகப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அது தொடர்ச்சியாக அது போய் கொண்டிருக்கும். Use your heart to get you in. මට අඩුපාඩුවක් වුණා පාස්ටර්ගේ වගකීම තමයි ඒක හොඳ කරලා දෙන එක. எனக்கு ஒரு குறைபாடு ஏற்பட்டதுதான், ஆனாலும் போதகருடைய கடமை என்னன்னு சொன்னால் அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து என்னை முன்னோக்கி கொண்டு போகுது. ඒක තව පියවරක් යන්න පුළුවන්. මම අඩුපාඩුවක් වෙච්ච කේස් එක ගත්තොත් ඒගොල්ලෝ මට ඊට වැඩිය හොඳට සලකයි. அதே போன்று என்னுடைய அந்த குறைபாடுவான காரியங்களை நான் ஏற்றுக்கொள்வேனாக இருந்தால் அவர்கள் என்னை நன்றாக கவனிப்பார்கள். ඉතින් ඒ දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළට ආවම ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ දඬුවමෙන් අපිට නිදහස් කරනවා. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவானவர் இப்படியான தண்டனைகளிலிருந்து எங்களை முற்று முழுதுவாக அவர் விடுதலை செய்கிறார். දණ්ඩනය කියන්නේ ලියවිල්ලක් ලියලා අපිට විරුද්ධව අපි හිතාමතා හෝ හිතන්නේ නැතුව ඒ ලියවිල්ල තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. தண்டனை என்பது நாங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்தினாலே நாம் அறியாமலே நடக்கின்ற ஒரு விடயம். මේ සඳහා අපි පාවිච්චි කරන ආයුධ මොනවද? நாங்கள் அதற்காக பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்கள் என்ன? බිම් බෝම්බ, நிலக்கண்ணி வெடி, AK47, AK47, කඩු, அதே போல பட்டை, කිනිසි, கினிசே, கூர்க்கத்தி, පෙට්‍රල් බෝම්බ. அதே போல நாங்கள் பெட்ரோல் குண்டுகள் ඒවා නෙමෙයි අපි පාවිච්චි කරන්නේ. அதை நாங்கள் பயன்படுத்துவதல்ல. ඒවා පාවිච්චි කරන අය ඉන්නවා ත්‍රස්තවාදීන් අපිට. அதை பயன்படுத்துகிறவர்கள் பயங்கரவாதிகளாகவே இருப்பார். අපි පාවිච්චි කරන්නේ වචන. நாங்கள் பயன்படுத்துவது வார்த்தை. කෙඳිලි, நாங்கள் குறை கூறுவோம். රහස්. ரகசியம். உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு காரியம் நடக்கும்? ஓ, உங்களோட சபையில் நீங்க கவனிக்கிறீங்களா? அப்படியான தெரியுமா? நீங்க முன் சீட்ல வந்து இருக்கீங்களா? அது அநேக காரியங்களையும் பின்னுக்கு இருந்து அது இல்லாதவங்க தான் பின்னுக்கு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரகசியத்தை சொல்லுங்க. ரகசியம் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு ரகசியம் என்றால் என்னன்னு தெரியும். ඊළඟට සත්‍ය ටිකක් තියෙන බොරු ටිකක් තියෙන එක. அடுத்த விஷயம் என்று சொன்னால் கொஞ்சம் உண்மை இருக்கும், கொஞ்சம் பொய் இருக்கும். ඊළඟට පිටිපස්සට කතා කරනවා. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? பின்பக்கத்துல கதை பேசணும். අප්පු අපි දන්නවා යාගේ හැටි. ஐயோ எனக்கு தெரியும் அவன நடவடிக்கை. ඒකත් ශෛලියක් නේ. அது ஒரு வித்தியாசமான அவர்களுடைய சமிக்கை. அதாவது கூடாத வார்த்தைகள். கூடாத විතරක් නෙමෙයි. මේ කිව්ව විදිහට අපි දන්නවා යාගේ. எனக்கு தெரியும் அவற்றை. எப்படி எனக்கு தெரியும். අපි යාගේ දන්නවනේ අපි දන්නවා. அவரை பற்றி எனக்கு தெரியும் தானே, அவர் அப்படித்தான். මොනවද දන්නේ කියලා කිව්වේ නැහැ කිව්ව විදිහට. என்ன தெரியும்ன்றது தெரியாது, ஆனா அவர் சொல்ற விஷயம் அந்த ஸ்டைல் அப்படி. පාවිච්චි කරන ආයුධ වෙනවා. நாங்கள் பயன்படுத்துகிற ஆயுதம். நாங்கள் முறைச்சி பார்ப்பது. நாங்கள் முறைச்சி நாங்கள் அவர்களை கோபமாய் பார்ப்பது. ඊළඟට මේවා අපි ආයුධ ලෙස පාවිච්චි කරනවා. நாங்கள் இதை ஆயுதங்களாக நாங்கள் பயன்படுத்துவோம். ඒක පරණ ව්‍යවස්ථාවක්. இது ஒரு பழைய நியாய பிரமாணம். මේ ව්‍යවස්ථාව යටතේ අපි මේ ක්‍රියා කරනවා. அந்த நியாய பிரமாணத்தின் கீழே நாங்கள் செயல்படுகிறோம். ඊළඟට අපි තරහ උපදවා ගන්නවා. அடுத்த விஷயம் என்று சொன்னால் கோபத்தை நாங்கள் உப்புவிக்கிறோம். හැබැයි අපි තරහ උපදවා ගන්නේ ලොකු අයෙක් නෙමෙයි. අපි අපේ තරහෙන් පීඩනයට පත් වෙන අයෙක්. நாங்கள் பெரிய ஆட்களோடு கோபப்படுவதல்ல, நாங்கள் கோபப்படுவதற்குள்ளே படுவது எப்படின்னு சொன்னால் உபத்திரவத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க தானே, அவங்களுக்குள்ளதான் நாங்கள் கோபப்படுவோம். තරහ පටන් ගන්න වෙලාවක් තියෙනවා.
ஒரு கோபம் உருவாகிற நேரம் ஒன்று இருக்கிறது. ඒ ටැන්ට්‍රම් එකේ පරමාර්ථයක් තියෙනවා. அந்த 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 கோபப்படுகின்ற ஒரு சூழ்நிலை තරහේ ඉලක්කය ඉෂ්ට කරගත් පසු තරහව නිවා ගන්නත් අපි දන්නවා. கோபத்தோடு அந்த இலக்கை நாங்கள் அடைந்தவுடனே அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதை நாங்கள் அறிந்து கொள்வோம். ඊළඟට අපේ පැත්තට අනිත් අයව දිනා ගැනීම. அடுத்த விடயம் தான் நாங்கள் எங்களுடைய பக்கத்துக்கு அவர்களை நாங்கள் ஈர்த்து கொள்வது. මේවා ගුරු මණ්ඩලයේ ස්ටාෆ් එක වෙනවා. இது ஆசிரியர்களுடைய ஸ்டாஃப் ඕනෑම වැඩපොළක වෙන්න පුළුවන්. எங்கேயாவது தொழில் செய்கிற தொழில் ஸ்தாபனங்களாக කලාතුරකින් එකම පවුලක් වෙන්න පුළුවන්. அப்படி இல்லாவிட்டால் ஒரே குடும்பத்துக்குள்ளும் அந்த காரியங்கள் ඊළඟට காணப்படும். සභාවෙත් වෙන්න පුළුවන්. அடுத்த விடயம் சபைக்குள்ளும் அது காணப்படும். එකම පවුලේ විතර වෙන සිද්ධියක් තමයි ஒரே குடும்பத்துக்குள்ளே நடக்கின்ற விடயம் தான் අවුරුදු 43 හරහා බාහිර සහ පුරුෂය නම් 43 வயது நிரம்பியவர்களாக மனைவியும் கணவரும் அந்த வயதில் දැන් இருக்கிறார்கள். ලොකු පුතාගේ වයස අවුරුදු 18 විතර වෙන්න පුළුවන්. பெரிய மகனுடைய வயது ஒரு 18 வயசு இருக்கு. එතකොට තාත්තා මෙතෙක් කාලෙ අලුව හිටියනවා. இவ்வளவு காலம் தகப்பன் கொஞ்சம் ரெப்பாக இருந்திருப்பார். අම්මට දැන් එන්න ලොකු පුතාගේ ශක්තිය දැනෙනවා. அம்மாவுக்கு கொஞ்சம் இருக்க மகனுடைய அந்த பலன் என்ன என்றதை அவள் அறிவார். එතකොට තාත්තගේ ශක්තිය ඕනේ නැහැ. அப்போது தகப்பனுடைய அந்த பலன் அவளுக்கு தேவைப்படாது. ඒකට හේතුව තාත්තා ඉතින් කලින් ගෙදර හැසිරුනේ බොහොම තරබර ලෙස වේගවත් ලෙස යාට ඕන දේ තමයි ගෙදර කළේ. ஏன்னு சொன்னால் வீட்டிலே அவள் இருக்கின்ற காலத்திலே கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் வீரியமாகவும் அந்த வயது காலப்பகுதியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். ඒ නිසා මම මේ ගැන ක්ලිප් එකක් කරලා තිබෙනවා. இதை குறித்து ஒரு கிளிப் ஒன்று நான் செய்திருக்கிறேன். අවුරුදු 23 දී 23 வயதிலே අවුරුදු 33 දී 33 வயசிலே අවුරුදු 43 දී 43 வயசிலே අපි කොහොමද අපේ බහරව සමග එකඟ ජීවිතයකට ඇතුළු වෙන්නේ? நாங்கள் எப்படி அந்த ஒரு நல்ல உறவான உடன்பட்ட ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் எப்படி மனைவியோடு ஜீவிப்பது? මේ මාතෘකාව මම පටන් ගන්න නිසා මේක පොඩ්ඩක් කරන්න. இந்த தலைப்பை நான் ஆரம்பிக்க இருக்கின்றபடியால் நான் கொஞ்சம் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். මගේ මූලික පරමාර්ථය එන ඉරිදා ඔබ දේශනා කරන දේශනාවට පියවර 5ක් ලබා දෙන්න. அதாவது நான் இப்ப என்னுடைய திட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசுகின்ற அந்த பிரசங்கம் ஞாயிறு பிரசங்கத்திலே 5 விதமான முக்கிய காரியங்களை குறித்து நம்மளோட பேச போறேன். පටන් ගන්න ඉගැන්වීම ඒ මූලික පියවර 5ට ටිකක් පරිබාහිර නමුත් නිතර ගෙදරවල වල මතුවෙන තත්ත්වයක්. அதாவது நான் அடிப்படையாக நான் பேச இருக்கிற காரியத்திலிருந்து கொஞ்சம் நான் வெளியிலே உங்களோடு பேச போகிறேன். ஆனாலும் அது நடைமுறையாக நடக்கின்ற சில செயல்பாட்டையே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். බහරයාට බබා හම්බ වෙන්න ආවම ඒකේ නායකත්වය ගන්න බහරයා. என்னுடைய மனைவி வந்து குழந்தை பெற்றெடுக்கின்ற காலத்திலே அந்த பொறுப்பை மனைவி தான் பெற்றுக்கொள்கிறார். විවාහ වූ හැම කෙනෙක්ම අවුරුදු 2ක් ඇතුළත පළවෙනි බබා හම්බ වෙන එක අවශ්‍ය කාරණාවක්. திருமணம் முடித்து 2 வருடத்துக்குள் முதலாவது குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. එතකොට මේ බබා හම්බ වෙන ආවම මේ ඇති වෙන කායික ක්‍රියාවලිය තුළින් බහරයාව තමයි දන්නේ මේකේ පූජාව. உண்மையாக அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்கும் பொழுது அந்த முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அதனுடைய தியாகங்கள் அல்லது அதனுடைய செயல்பாடு என்ன என்பதை நன்கு அறிந்தவள் மனைவி மாத்திரமே. එතකොට තමාගේ විවාහයේදී පුරුෂයා නායකත්වයේ දෙමින් ගෙන යන දේවල් තිබෙනවා. புருஷர் தன்னுடைய தலைமைத்துவத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து முன்னோக்கி கொண்டு போகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. විවාහයේ වේරහින් ඉගෙන ගන්න ඕන බහරයාව නායකත්වයේ දෙමින් ගෙන යන දේවල් මොනවද කියලා. திருமணம் முடிக்கின்ற அந்த காலப்பகுதியிலே மனைவி தன்னோடு அந்த குடும்ப தலைமைத்துவத்துக்குள்ளே தன்னோடு சேர்த்து போவது என்ன என்பதை அவள் அறிந்திருக்க வேண்டும். மிகவும் இலகுவாக அதை எப்பொழுது அவள் விளங்கிக் கொள்வாள் என்று சொல்லி சொன்னார். පාස්වෙන් තේරෙන්න පටන් ගන්නේ මේ බබා හම්බ වෙන්න හිටියා. எப்போது அவள் அதை சரியாக இலகுவாக அறிந்து கொள்வாள் என்று சொல்லி சொன்னால் அவள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த காலத்திலே தான் அதை அவள் விளங்கிக் கொள்வாள். ඒකට පුරුෂයා දන්නේ නැති ගොඩක් දේවල් බහරයාවට වෙනවා. அப்போது ஒரு புருஷனுக்கு தெரியாத அநேக விடயங்களை மனைவிக்கு நடந்து ශරීරය වෙනස් වෙනවා. சரீரத்திலே மாற்றங்கள் අයන්ත්‍රාවකට මුණ දෙනවා. அவள் பெரிய ஒரு பயங்கரமான விஷயத்துக்கு முகப்படுவாள். කෑම කන්න අපහසු වෙනවා. அவள் உணவை உட்கொள்வதற்கு கஷ்டப்படுவாள். මෙතෙක් කලක් කෑමේසේ ලෑස්ති කරේ පුරුෂයාගේ අවශ්‍යතාවය සඳහා. இவ்வளவு காலமாக புருஷ
புருஷனுடைய தேவைக்கு ஏற்ற விதமாக உணவு மேசை தயாரிக்கப்படும். දැන් ඔහුට සිද්ධ වෙනවා කෑම වෙලාවේදී කෑම සම්බන්ධයෙන් අය ගැන සලකන්න. அதனால் இப்போது அவரை குறித்து அதாவது அவளுடைய செயல்பாட்டுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கு. මේක මම දන්නේ කොහොමද? මගේ නෝනාට බබා හම්බ වෙනකොට මම හිටියේ හලාල් ඉස්පිතාලේ මම රැකියාව කරන වෛද්‍යවරයෙක්. என்னுடைய மனைவிக்கு முதலாவது குழந்தை நான் பெற்றெடுக்கப்படுகிற அந்த காலப்பகுதியிலே நான் சிலாவம் வைத்தியசாலையிலே நான் ஒரு வைத்திய துறையிலே இருந்தேன். ඒ කාලේ ගෙදරට ගෙන මස් වලින් වැඩි හරියක් කෑවේ මම. அந்த வீட்டுக்கு கொண்டு வந்த அநேக இறைச்சியிலே அதிகமான இறைச்சி நான் தான் சாப்பிட்டேன். ඉතින් මේ කනිෂ්ඨ වෛද්‍යවරුගේ පඩිය එච්චර ලොකු නෑ. ඒ නිසා අපි ජීවත් වෙන ටිකක් අමාරුයි. ஒரு கனிஷ்ட தரத்திலே இருந்த ஒரு வைத்தியருடைய சம்பளம் அவ்வளவு பெரிய சம்பளம் அல்ல. එතකොට මට හිතන්න සිද්ධ වුණා තේරුම් ගන්න පටන් ගත්තා මගේ භාර්යාවගේ කෑම මම වැඩි සලකන්න ඕන කියලා. அப்போது நான் விளங்கிக் கொண்டேன் என்னுடைய மனைவிக்கு அதிகமான உணவுகளை கொடுத்து அவளை கவனிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ඊළඟට බබෙක් හම් වෙනාම லிங்கிක ක්‍රියා කරන්න බැරි වෙනවා. குழந்தை பெற்றெடுக்க போகிற காலப்பகுதியிலே ஒரு உடல் ரீதியான உறவுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ඒක ඉවසා දරා ගන්න. அதை தாங்கிக் கொள்ள வேண்டியது ஏற்படுது. ඇයට පළවෙනි සැලකීම දෙන්න වෙනවා. அவளுக்கு முதலாவது அவளை கவனிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. මෙහෙම අපි විවාහ කරගෙන ගියාම இப்படி எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்லும்போது අවුරුදු 43 වෙනකොට අපි අතර සංස්කෘතියක් තිබෙනවා. ඇය දන්නා දේ ගැන ඇය මට මඟ පෙන්වුවා. මා මඟ පෙන්විය යුතු තැන මා ඇයට මඟ පෙන්වුවා කියලා එහෙම சுகதශීලී සම්බන්ධතාවයක් දෙදෙනා අතර විවාහයකට ගොඩනැගෙනවා. 43 வயது நிரம்பியவர்களாக வரும்போது ஒரு கலாச்சார ரீதியாக அது எப்படி உருவெடுக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவள் தெரிந்தவற்றை அவள் தெரிந்து கொண்டு எம்மை வழிநடத்துவதும் எமக்கு தெரிந்தவற்றை நாம் அவளோடு கூட உறவாடி அதை ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து செயல்படுகின்ற ஒரு செயல் திட்டம் ஒன்று அந்த வயதிலே ஏற்படும். අවුරුදු 43 වෙනකම් භාර්යාව හැමදේම ඉවසගෙන හිටිය නිසා என்னன்னு சொல்லி சொன்னால் 43 வயது வரைக்கும் அவள் எல்லா காரியத்தையும் அவர் பொறுமையோடு அவள் அதை சகித்துக் கொண்டிருந்தபடி ඇය අවුරුදු 45 වෙනකොට ශරීරයේ හෝමෝන් වෙනස් වෙනවා. அவள் 45 வயது நிரம்பியவளாய் வரும் பொழுது அவளுடைய சரீரத்தில் இருக்கிற ஹோமோனுடைய அந்த சுரப்பில் மாற்றங்கள் ஏற்படுது. මාශුද්ධියේ දේවල් වෙනස් වෙනවා. அவளுக்கு அந்த மாத இதிலே வருகின்ற காரியத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும். ඒක ගොඩක් අමාරු වෙන්න පුළුවන්. அவளுக்கு அது மிக கஷ்டமாக இருக்கும். කොහොමද ලිවිකතා පොතේ කියනවා කාන්තාවක් මාශුද්ධියෙන් ඉන්න කල ඇය සමග ලිංගික සංසර්ගයේ යෙදෙන්න එපා කියන නීතියක් තියෙනවා. ஆனால் மங்க லேவியராகம புத்தகத்திலே சட்டபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது பெண்ணானவள் மாதவிடாய் காலத்திலே ஆண்கள் எப்போதும் அந்த உறவுக்குள்ளே ஈடுபடக்கூடாது என்பதை ஒரு சட்டபூர்வமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி දන්න අය අතොස්ස எத்தனை பேருக்கு அந்த சட்டம் தெரியும்? கையெழுத்து காட்டுங்க. දන්නේ නැති අය ඉගෙන ගත්තා. இன்றைக்கு தெரியாதவர்கள் நீங்கள் இதை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ඉතින් ඇය අවුරුදු 45 හරහා යනකොට ඇයට දරා ගන්න අමාරුව ගොඩක් තියෙනවා. ஏனென்று சொல்லி சொன்னால் அவள் 45 வயது நிரம்பியவளாக இருக்கும் பொழுது அவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அநேக காரியங்கள் அவளுக்கு வந்துவிடும். ඒ කාලේදී පුරුෂයා ඇය වෙනුවෙන් එන්න වැයවීම වැඩි වෙන්න පටන් ගන්නවා. எப்போதும் அந்த காலம் வரும் பொழுது அவளுக்காக செயல்படுகிற அல்லது அவளுக்காக கிரயம் செலுத்துகிற காலமும் புருஷனுக்கு அதிகரித்துக் கொண்டு போகும். මෙතෙක් කලක් පූජා වුණේ ඇයයි. இவ்வளவு காலமாக அவள் தன்னை கிரயம் செலுத்தி தன்னை அர்ப்பணித்திருந்தாள். ඒදා උද්‍යානයේදීම ධර්ම වහන්සේ කිව්වා ඇය වේදනා තුලින් ධර්මයන් බලන්නේ කියලා. அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் சொல்லுகிறார் நீ வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாள். පළවෙනි තිමෝති 2:15 කියනවා ඔව්හු faith love and holiness ඇදහිල්ලෙන්ද ප්‍රේමයෙන්ද සුද්ධකමෙන්ද හැසිරුණු කල දරු ප්‍රසූතියේදී මේ වේදනාවලින් ඇය ගලවනු ලබන්නේ කියලා. தீமோத்தேயு புத்தகத்திலே அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அன்போடு உறவோடு இருப்பீர்களானால் அவள் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அதை சுகதேகியாக அவள் பெற்றெடுப்பாள். ඉතින් ඒ අවුරුදු 45 හරහා යන්න ඉස්සෙල්ලා භාර්යාව වෙනුවෙන් වැයවීම පුරුෂයා ඉගෙන ගත්තොත් හොඳ දෙයක්. ஆனால் நல்ல விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவளுக்கு 45 வயது வரைக்கும் அநேக விடயங்களை நீங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கு. නැත්නම් අවුරුදු 45 හරහා යනකොට එයාට එන්න කේන්ති වැඩි වෙනවා. ஏன்னு சொன்னா அவள் 45
வயது நிரம்பியவளாக அவள் வரும்போது, அந்த வயது பருவத்துக்கு அவள் வரும்பொழுது அவளுக்கு கோபம் அதிகமாக வரும். ඔහු ඇයට කරගන්න බැරි දේවල් බලාපොරොත්තු වෙන නිසා. ஏனென்று சொல்லி சொன்னால் அவளுக்கு செய்ய முடியாத காரியத்தை அவர் எதிர்பார்க்கின்றபடியால் இவளுக்கு அது ஒரு வேதனையாக இருக்கு. එවිට ඇය එන්න දරුවන් තම ශක්තිය කරගන්නවා. அப்போது அவள் என்ன செய்வாள் என்று சொல்லி சொன்னால், பிள்ளையை தனக்கு ஒரு பலனாக அவள் தனக்கு மாற்றிக்கொள்வாள். මේකේ තව පැත්තක් තියෙනවා. ඒ අවුරුදු 45 50 පහ වෙනකොට භාර්යාවක් වැඩි හිතන්නේ දරුවන්ගේ අනාගතය ගැන. எப்போதும் 45 வயதும் 50 வயதுக்குள்ளே மனைவி வரும்போது எப்போதும் தன்னுடைய பிள்ளையை குறித்து அவள் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்பாள். ඔබ දේව සේවය කරනවා නම් මේක ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා. நீங்கள் இதை தேவ ஊழியம் செய்கிறவர்களாக இருந்து சிந்திக்கும் போது இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். මේකට විසඳුම ඔබ වෙනුවෙන් යුතු වෑයම වී ඇයවත් දේව සේවයේ කැදවීමේ ඉදිරියට එමින් කොහොමද ගෙන යන வியாயாமம் ඔබ සිටියි. நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களோடு இணைந்து காரியங்களை நீங்கள் விளங்கப்படுத்தி அவர்களையும் உங்களை ஊழியத்தோடு செயல்படுவதற்கு செயலாற்றுவதற்கு அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் அவர்களோடு இசைந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. දැනට මෙහෙම තත්ත්වයක් තිබෙනවා නම් ඔබ භාර්යාව සමග දවසක් පටන් ගත යුතුයි. நீங்கள் இப்படியான சூழ்நிலைக்கு இப்ப நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருப்பீர்களானால் இரு தரப்பும் நீங்கள் இப்படியான நிலைக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது. භාර්යාව සහ පුරුෂයා අතර ප්‍රශ්න වලට වෙන පිටකෙනෙකුට මැදහත් වෙන්න ගොඩක් අමාරුයි. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறதான பிரச்சனைகளுக்குள்ளே இன்னும் ஒருவருக்கு தலையிட்டு தீர்வை கொடுக்க முடியாது. அது கடினமான விஷயமாயிருக்கு. දැන් ලංකාවේ මේ අවුරුදු 43 44 45 மாஸ்டர்ஸ்ලාට මේ වගේ ප්‍රශ්න ගොඩාක් වැඩි වෙලා තියෙනවා. இலங்கையிலே 43 45 வயது அப்படியான கால பகுதியிலே அநேகருக்கு இலங்கையிலே நிறைய பிரச்சனைகள் இப்படி உருவாகி இருக்கு. ලෝකේ හැමතැනම එහෙම වෙලා තිබෙනවා. உலகத்தில் அநேக இடங்களிலும் இப்படி இருக்குது. මොකද ගෙදර ආදායම අඩු වුණාම ஏனென்றால் வீட்டினுடைய வருமானம் குறைவடைகிறது. ඒ කියන්නේ මූලික වශයෙන් වගකීම් යුක්තේ පුරුෂයා නිසා. ஏனென்றால் அந்த வருமானத்துக்கு உத்தரவாதம் சொல்ல வேண்டியவர் ஒரு புருஷராய் இருக்கிறார். මේ කියන්නේ සුසංයෝගයක් නොතිබුණත් இதை குறித்து நீங்கள் சரியான ஒரு அறிவியலாய் நீங்கள் இருக்காவிட்டால் භාර්යාවට හිතන්න ගන්නවා මෙයාගෙන් ඇති වැඩක් නැහැ. அப்போது மனைவி நினைப்பால் இவரிடத்திலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைப்பார். එතකොට භාර්යාව පුරුෂයාට අපහාස කරන්න ගත්තොත් அந்த சந்தர்ப்பத்திலே மனைவி புருஷனை ஒரு உபத்திரவத்துக்குள்ளே தள்ளுகின்ற நிலைக்குள்ளே போகும்போது ඔහුට ධර්මහන්ස දීලා තියෙන ආවරණය ගැලවිලා යනවා. அவனுக்கு அங்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பு அவளை விட்டு அது நீங்கி போய்விடுகிறது. භාර්යාවගේ හිස පුරුෂයා නිසා එවිට ඇයටත් තියෙන ආවරණය නැති වෙලා යනවා. ஏனென்று சொன்னால் மனைவியினுடைய தலை அல்லது தலைமத்துவம் புருஷர் என்றபடியால் அவளுக்கு அந்த பாதுகாப்பை அவள் இழந்து விடும். එතකොට ඇය වැඩි වැඩියෙන් තමන්ගේ තීරණ තමාම ගන්න පටන් ගන්නවා ළමයි ගැන තමා ගැන ගෙදර ගැන. எப்போதும் பிறகு அவள் என்ன சிந்திப்பாள் என்று சொல்லி சொன்னால் தன்னை குறித்து மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு தானே நான் மாத்திரம் செயல்பட வேண்டும், என்னுடைய பிள்ளையை நான் நல்லா வைத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்குள்ளே அவள் தள்ளப்படுவாள். එතකොට පුරුෂයාට විකල්ප තුනක් තියෙනවා. அப்போது புருஷனுக்கு ரெண்டு விதமான மாற்று நடவடிக்கை இருக்கிறது. මේ නැගීගෙන එන තත්ත්වය අනුව කේසර සිංහයා වගේ ක්‍රියා කරනවා. இந்த நிலைமை உருவெடுத்துக் கொண்டு வருகின்றபடியால் ஒரு சிங்கத்தை போன்று புருஷர் செயல்படுகின்ற ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுகிறது. ඒක ක්‍රිස්තියානි විසඳුමක් නෙවෙයි. அது ஒரு கிறிஸ்தவ தீர்வு அல்ல. එහෙම නැත්තම් මේ නකුටයි වලිගේ සිංහලෝමුයි ඔක්කොම අංගගෙන ඇයගේ කුඩාරමේ ඔබ ඇයගේ අවසරයෙන් වාසය කරනවා. அதற்கு அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு உங்களோட வாழையை நீங்கள் சுருட்டி மடித்துள்ள வச்சுக்கொண்டு நீங்கள் அவளுக்கு ஒரு அடிமையாக நீங்கள் வாழ வேண்டிய ஏற்படும். එතකොට දෙන්නාටම අභිෂේකයයි ආලේපය ආවරණය නැති වෙනවා. அப்போது என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த அபிஷேகம், ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிறதான அந்த பாதுகாப்பு உங்களுக்கு அது இல்லாமல் அது தானாக நீங்கிவிடும். තුන්වෙනි විකල්පේ නම් மூன்றாவது மாற்று விஷயம், අපි මේ කාලේ ඇතිවීගෙන යන මේ අපි දන්නේ නැති වෙනස් වීම ගැන இந்த நாட்களிலே நாங்கள் அறியாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் අපි මේක කොහොම හරි අලුත් දෙයක් ඉගෙන ගමු. எப்படியாவது நாங்கள் ஒரு புதிய காரியத்தை நாங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்வோம். අපි දෙදෙනාම මේ ඔරුව දැන් දෙදෙනාට පුළුවන් ශක්තියෙන් තුල ඔරුව දක්වගෙන යමු.
நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தை கொண்டு படகிலே நாங்கள் ஏறி அந்த படகு எங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலனை 2 பேர் வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த படகிலே போவோம். ඇයගේ දුර්වලකමේදී මම ශක්තියක් වෙන්න. அவளுடைய பலவீன நேரத்திலே நான் ஒரு பலனுள்ளவனாக நான் இருப்பேன். මගේ දුර්වලකමේදී ඇය ශක්තියක් වෙයි. என்னுடைய பலவீன நேரத்திலே அவள் பலனுள்ளவளாக எனக்கு அவள் இருப்பாள். ඉතින් මේ පාඨමාලාව අපි පටන් ගමු. இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். දැන් මේක ඉරිදා රැස්වීමේ කොටසක් කරනවද නැද්ද කියන එක ඔබ තීරණය කළ යුතුයි. මම දැන් කරා වගේ දේශනාව නැද්ද මේක කරන්න එපා. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமையிலே இதை செய்வதா செய்யாதான்னு நீங்க தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே நீங்க இதை கொண்டு போய் பிரசங்கம் பண்ணாது. ඉරිදා දේශනාව පටන් ගත්තාම 1 2 3 4 5 කියලා ඒකේ යන්න ඕන. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும் பொழுது 1 2 3 4 5 என்று சொல்லி ஒவ்வொரு ஒழுங்குமுறையோடு நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். අපි හිටියේ රෝම 8:1. நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ජීවනෝත්ථානයේ පළවෙනි පියවර. நாங்கள் දණ්ඩණයෙන් මිදී ක්‍රිස්තුස් වහන්සේ තුළට එන්න. அதாவது ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து அதாவது தண்டனையை விட்டு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எம்மை நீக்கிக்கொள்ளும். අපි දණ්ඩනයක් ක්‍රියාත්මක කරනකොට අපේ තව අව්‍යාවදි කීපයක් තියෙනවා. நாங்கள் தண்டனைகளை குற்றங்களை நாங்கள் செயல்படுத்தும் போது அதை செயல்பட செய்ய போகும்போது சில ஆயுதங்கள் இருக்கு. අපි නිහඬ වෙනවා. நாங்கள் அந்த நேரத்தில் மௌனமாயிருப்போம். හරහට දේවල් කරනවා. நாங்கள் அதாவது நாங்கள் என்ன செய்வோம்? குறுக்கு மறுக்காக வேலை செய்ய வலிக்கிறோம். මොනවද අද දවල් පිළිවෙ? இன்றைக்கு மதியம் நீங்க என்ன சமைச்சீங்க? පිළිලා බලා ගන්න එක නෙදී. நீ போய் பாரு நான் என்ன சமைச்சேன். ඊළඟට අපි මේ ඒ පුද්ගලයාගේ වටිනා දේ අගයන්නේ නැතුව ඉන්නවා. அந்த பெருமதி முக்கியத்துவம் அவர்கள் தெரியாமல் போய்விடும். அவர்கள் thank you කියන්නේ නැතුව හිටියොත්. நன்றி சொல்ல மாட்டார்கள். සභාවෙත් මේව වෙනවා. சபைக்குள்ளும் அது ஏற்படும். ඒ කියන්නේ අපි කැමති worship leader worship කරාම අපි thank you කියනවා ලස්සනට කියනවා ගාන ආරම්භය. நாங்கள் worship leader வந்து அழகா உங்களுக்கு worship செஞ்சாருன்னா thank you போட்டு அப்படி இப்படி நெளிஞ்சி உங்களோட நடிப்புகளை நீங்க காட்டுவீங்க. අපි කැමති නැති එක්කෙනා ඒක කරාම ඒක කොච්චර හොඳ වුණත් අපි ඒ ගැන මොකුත් හොඳ දෙයක් කියන්නේ. ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லாதவர் நன்றாக செஞ்சிருந்தா கூட நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, பேசாம இருப்பீங்க. සමහරවිට මේ මාතෘකාව අපිට අදාළ නැහැ, අහුනේ නැහැ වගේ අපි. நீங்க என்னன்னு சொன்னா அந்த தலைப்புக்கு எனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி நீங்க அப்படியே இருப்பீங்க. நீங்க එහෙම නැත්නම් අපි හිතින් තීරණය කරගන්නවා එයා මොනවා කිව්වත් මම මේක කඩාවම් කරනවා. ஆனால் நீங்க என்ன செய்வீங்க? அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நான் இதை இல்லாமலே ஆக்குவேன் என்று நீங்க மனசுல யோசிப்பீங்க. ඉතින් මේ අපි පාවිච්චි කරන එක එක දණ්ඩනයේ ආයුධ. இது வந்து நாங்கள் மற்றவர்களை தண்டிக்கின்ற நாங்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் தான் இது. අපි ඒවා පාවිච්චි කරන්නේ අනිත් අයට කිව්වට පාවිච්චි කරන ආයුධයෙන් අපි තුවාල වෙනවා. நாங்கள் அவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆயுதத்திலேயே சில நேரம் நாங்கள் காயப்பட்டு விடுவோம். දැන් ළඟ ඉන්න කෙනාට කියන්න ඔය ආත්මික ආයුධ. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க ஆவிக்குரிய ஆயுதம். අඩු කිනිසි වගේ නෙමෙයි. நீங்க பட்டயங்களுக்கு வாள்கள் அல்ல. අපි ඒවා පාවිච්චි කරාම அதை நாங்கள் பயன்படுத்தும் போது එයත් තුවාල වෙනවා. அவரும் காயப்படுவார், මාත් තුවාල වෙනවා. நானும் காயப்படுவேன். දැන් මේ කාලේ තියෙන ඉහළ මට්ටමේ දඬුවමක් තමයි සෝෂල් මීඩියා එකේ දානවා අපෝ මෙහෙම නෑදෑයෝ කාටද උනා. ஆனால் இப்போது என்னன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு சொல்லி சொன்னால் சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களிலே இவர் இப்படியான ஒரு என்று சொல்லி கேட்பாங்க. දැන් මේ පරම්පරාවේ එළුදහ තමයි සෝෂල් මීඩියා. இப்பொழுது இருக்கிற பரம்பரைகளுக்கு இருக்கிறதான அதாவது தூக்குமரம் வந்து சோஷியல் மீடியா, Facebook එක. முகநூல். ඊට ටිකක් දියුණු Instagram එක. அதை விட இன்னும் தொழில்நுட்பத்தில் இருக்கிற சில Snapchat එක. அதை விட நாங்கள் சில வசனங்களை நாங்கள் chat பண்ணுவோம். ඒකට හැමෝම දන්නවා මේ අප්පෙන් පචල එකක් දානවා වගේ. அப்ப நாங்கள் நினைப்போம் இவர் ஏதோ ஒரு கச்சால் ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டிருக்கிறார் போல இருக்கு. දැන් රන්මේ නීතිය මෙහෙමයි. ස්වර්ණමය නීතිය. அதாவது நாங்கள் சட்டபூர்வமான ஒரு நீதி என்னன்னு சொல்லி you want to others what you would have done unto you. ඔබට ලබන්න කැමති දේ අනිත් අය විශ්වාස කරන්න.
நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். දැන් ඒකේ විරුද්ධ පැත්ත තමයි. அது எதிர்ச்சொல் என்னன்னு சொன்னா, ඒ කියන්නේ තුවාලේ ලක්ෂණා කරන්නේ මොකද්ද? காயம் அடைந்தவர், காயம் பெற்றவர் என்ன சொல்றார்? මට වෙච්ච දේ මම ඔක්කොටම කරනවා. எனக்கு நடந்ததை நான் இவர்கள் எல்லாருக்கும் செய்வேன். ඒකයි දඬුවමේ නීති. அதுதான் தண்டனையினுடைய කිසිවෙක් சட்டம். ක්‍රිස්තුස් තුල සිටියොත් ඔව් අලුත් නැවිල්ලක් වන්නේ அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா. පරණ දඬුවමේ පහව යන්නේ. பழையதெல்லாம் முடிந்தன, සෑම දෙයක්ම எல்லாம் புதிதான. ක්‍රිස්තුස් වහන්සේෙන් எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே අලුත් වෙන්නට පටන් ගන්නවා. அது புதிதாக்கப்படுகின்றது. ඒකට පරණ දේවල් පහවීම பழைய காரியங்கள் அது மறைந்து போகிறது. ශීඝ්‍රයෙන් වේවා කියලා අපි හිතනවා. அது அங்கு சீக்கிரமாக அது இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறோம். ඒ දේවල් අලුත් වීම அந்த காரியங்கள் புதிதாக்கப்படுகிறது. කොණ්‍යාම් ටික ටික වෙන්න ඕන. கொஞ்சம் கொஞ்சமாய் டிக்க டிக்க வேண்டும். ඔව් දැන් මේකේ තව පියවරක් තියෙනවා. அதிலே இன்னும் ஒரு படிமுறை இருக்கிறது. විවස්ථා වෙනස් වෙනවා. நியாயப்பிரமாணம் அது மாற்றப்படுகிறது. රෝමා 8:2. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். දණ්ඩනය වෙනස් වෙන විතරක් නෙමෙයි විවස්ථාවත් වෙනස් වෙනවා. தண்டனை நீக்கப்படுவது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பும் நீக்கப்படுகிறது. මම්පිසාද ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල වූ ජීවනදායක ආත්මය වහන්සේගේ විවස්ථාව පාපේද මරණයේද විවස්ථාවෙන් මා නිදහස් කළා. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவற்றில் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிற்றே. දැන් අපේ ඉස්සර වැඩ කරේ පාපේ මරණේ විවස්ථාව. நாங்கள் முதல் எப்படி நாங்கள் வேலை செய்தோம் என்று சொன்னால் பாவ மரணம் என்கின்ற பிரமாணம். ඒක තමයි ලෝකේ වටේම කරන්නේ. அதுதான் உலகத்திலே எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டு வருகிற காரியம். ලෝකේ ජීවනය වැඩි වෙන්නේ නැහැ මරණය වැඩි වෙනවා. உலகத்திலே ஜீவன் உருவாகிறது அல்ல, மரணம் அதிகரிக்கும். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා මම ඔබ තුලට ආවම මගේ ජීවනය ඔබ තුල එන්න වැඩි වෙනවා. கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் எனக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த ஜீவன் அதிகரித்து மரணம் இல்லாமல் මේක போகும். සම්පූර්ණයෙන්ම ලෝකයේ දෙයට වෙනස් දෙයක් මේ කියන්නේ. இது உலகத்துக்குள்ளே வருகிற மிகவும் ஒரு வித்தியாசமான முக்கிய ஒரு காரியமே சொல்லப்படுது. දැන් උදේ කරපු එක අපි ආයසරයක් කරමු. நாங்கள் காலையில் செய்த காரியத்தை நாங்கள் முன்னும் செய்து பார்ப்போம். ජානක වෙන්න මෙයාත් එන්න මගේ නම මොකක්ද? හා? ඕනේ. මාස්ක් එක දාගෙන ඉන්න. නම් මොකද විශේෂයෙන්ම. එතකොට අපිට අවශ්‍යයි තව කෙනෙක්. පිළිගැසෙන්න දෙනවා. එතකොට රෝහණ තමයි නැවත උපාදිනය වූ කිරිසක්ය. இவர்தான் மீண்டும் உயிர்த்தெழுதலை செய்கிறார். උඹ නෙමෙයි උංග. කිරිසක්ය. ඔය තමයි ජීවනදායක ආත්මය වහන්සේගේ විවස්ථාව. நீங்கள் தான் ஜீவனுள்ள මේක තමයි අපි දෙසා වැඩ කරන්නේ. நியாயப்பிரமாணம். මේක තමයි අපි දෙසා වැඩ කරන්නේ. இதுதான் எங்களுக்காக வேலை செய்கிறது. ඉතින් යාගේ දැන් මේක අරින්න එපා. එල්ලන්නේ යාගේ අපි. දැන් තියෙනවා පරණ එක. ඔයා පරණ එක නෙමෙයි. ඔයා ඒක කියන්නේ. දැන් කියන්නේ තව වෙන මානෙ. තව වස්ලාවක් තියෙනවා. இன்னும் ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது. තව වස්ලාවක් තියෙනවා. இன்னும் ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது. පාපේ මරණේ ව්‍යවස්ථාව. பாவத்தின் மரண நியாயப்பிரமாணம். ඒ පරණ ව්‍යවස්ථාව. அது பழைய நியாயப்பிரமாணம். දැන් මෙයාව පස්සෙන් ඒක අල්ලගෙන ඉන්නවා. பின்னுக்கு பிடிச்சு கொண்டிருக்கு. අයියේ. இதுக்கும் அப்படி. දැන් ඔයා ජීවනදායක දැන් කියන්නේ grace fetches forward. ඒ කියන්නේ අනුග්‍රහය ඉදිරියට ගෙන යයි. දවල් කියන්නේ පාපය මරණය පස්සට ගෙන යයි. பின்னுக்கு கொண்டு போகும். ඒවා කියන්නේ මම ප්‍රගතිගාමී. நாம் முன்னோக்கி செல்கிறவர். මම ප්‍රගතිගාමී. ජීවනයේ ආත්මයන්ගේ විවස්ථාව. ඔය කියන්නේ මම පස්සට நாம் பின்னுக்கு කරලා බලන්න.
ඇත්තෙන් වෙන්නේ මෙයා අතහැරලා යනවා. මොකද ජීවනදා කාර්යනාංශික ව්‍යවස්ථාව මෙයාව ඉදිරියට ගෙන යනකොට මෙයා ගැලවිලා තවත් එයා මට අයිති නැහැ කියලා අත්හැරලා යනවා. හැබැයි තව සීසන් එකකදී තව කචල් එකක්, තව රැහැනක්, තව හබකයක්, තව ෂෙවලේ මොකක් හරි අරගෙන එනවා. ඒ වුණාට මේ සීසන් එකේදී අත්හැරලා මෙයා ගියා. உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஜீவனுள்ள அவரை முன்னோக்கி கொண்டு போகும்போது பின்னே இருக்கிற பழைய காரியங்கள் அனைத்தும் රෝමාටේ දෙක අපි කියව නේද? 8ාம் அதிகாரம் 2ාம் වසනත நாங்க வாசிக்கிறோம். യേശുവാൻ සිදුල වූ ජීවනදායක ආත්මවාංශික විවස්ථා පාපේද මරණේද විවස්ථාවෙන් මා නිදහස් කළා. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் இவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ඒක තමයි පළවෙනි පියවර. அது முதலாவது பணிவிடை. එතකොට යේසුස් වහන්සේ මරණයෙන් උත්ථාන වෙනකොට இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழும்போது උන්වහන්සේගේ පවිත්‍ර ශුද්ධ ක්‍රිස්තු ආත්මය அவருடைய அந்த பரிசுத்தமான அந்த கிறிஸ்தவ அந்த சிந்தனை ශරීරයේ සොහනේදී சரீரத்தினுடைய அந்த அந்த இதுக்குள்ளே கோய்க்குள்ளே இருக்கும் උන්වහන්සේගේ ආත්මය බැස්ස හේදිසේ දොරටු වලට அப்படியே ஏதேஸ் என்ற இடத்துக்கு அது என்ன செய்யுது அந்த ஆவி அங்க கடந்து வருது. කවදාකවත් හේදිසේ හරහා එහෙම කෙනෙක් ගමනක් ගිහිල්ලා නැහැ. எப்போதும் அப்படியான ஒரு காரியங்கள் அங்கே இதுக்கு முன்னர் அப்படி நடைபெற்றிருக்கவில்லை. කවුරුත් හේදිසේට යන්නේ කැමැත්තෙන් නෙමෙයි බැරියෝ කියලා. அது எப்போதும் ஏதேசின் போகும் பொழுது இயலாது என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය එයාට හේදිසේට යන්න වීසා එකක්. எப்போதும் அங்கு பரதேசிக்கு போறதற்கு அவர்களுக்கு ஒரு விசாவாக அது அமைகிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ බිලදෙක්සේ ඉදුනේ கிறிஸ்துவானவர் ஒரு கணவர் அவர் பிறக்கப்படுகின்றார். නම්කාර දෙවියන් වහන්සේ බිලදෙක්සේ ඉදුනේ அவர் குழந்தையாக இலங்கையிலே அவர் பிறந்தார். අවුරුදු 33ක් මිනිස් ජීවිතයක් ගතකොට அவர் 33 வருடம் தனது மானிட வாழ்க்கையை வாழ்ந்தார். 33 වෙනි අවුරුද්ද නෙමු කල 33வது வருடத்திலே අපුදසා ශාන්තිකර පූජාවක් වෙමින් எங்களுக்காக அவர் தன்னை பலியாய் මරණයට ඇතුල් වෙලා மரணத்துக்குள்ளே வந்து මරණ දේශයට යන පිණිස மரண தேசத்துக்குள்ளே போக මරණයේ ආධිපත්‍යයට ඇතුල් වෙන පිණිස மரண அதிகாரத்துக்குள்ளே கடந்து උන්වහන්සේ වීසා එකක් ලැබුවා. அவர் ஒரு விசாவை அதிலிருந்து பெற்றார். එතකොට ජීවන බලකායේ ප්‍රථම කමාන්ඩෝ ලෙස அப்போது அங்கு ஜீவனுள்ள தேவனுடைய அங்குள்ளே இருக்கிற கமாண்டராக 5-star ஜெனரல் ලෙස அவர் வந்து ஒரு முன்னோக்கி செல்கிற ஜெனரலாக ගාලා හේදිසේ දොරටුව ළඟට ගියා. அவர் என்ன செய்தார்? அப்படியே ஏதேசி வாசலண்டே அவர் சென்றார். හේදිසේ වෙවුලුවා හේදිසේ වෙවුලුවා அவர் ஆட்டினார். වෙවුලුවා කියන්නේ හේදිසේ වෙවුලුවා பாதாளத்தை அவர் ஆட்டினார். මරණය කැළඹුණා. மரணத்தை அவர் உடைத்தார். ඒ පාතාලයේද මරණයේද යතුරු උන්වහන්සේ අතට ගත්තා. அவர் பாதாளத்தின் திறவுகோலை அவர் கையில் எடுத்தார். උන්වහන්සේ ආපහු ශරීරයට ඇතුල් වුණා. அவர் மீண்டும் அவர் சரீரத்துக்குள்ளே சென்றார். උන්වහන්සේ ආපහු ශරීරයට ඇතුල් වෙන්න තිබුණා මිනිත්තුවකින්. அவருக்கு ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளே அவர் சரீரத்துக்குள்ளே போகக்கூடியதாக இருந்தது. නමුත් උන්වහන්සේ ශරීරයට ඇතුල් වුණා ඇතුල් වෙලා එළියට ආවම ඒකේ සාක්ෂිය බලන්න අය ඉන්න අවශ්‍යයි. ஏனென்று சொன்னால் அவர் சரீரத்துக்குள்ளே சென்று அவர் வெளியிலே வரும்போது அந்த சாட்சியை பார்க்கிறதற்கு நிறைய பேர் நின்றவர். උන්වහන්සේ පාතාලය පරාජය කරන්න උන්වහන්සේට යන්නේ තප්පරයයි. அவருக்கு பாதாளத்தை தோல்வியடைய பண்ணுவதற்கு ஒரு நொடி பொழுது முடியும். උන්වහන්සේගේ පෞරහිත කාන්තිමත් දීප්තිමත් ආලේපලා ජීවිතය දැක්ක ගම යක්ෂය වෙවුලනවා. பாவம் இல்லாத தூய்மையான அப்படியாக இருக்கிற அந்த வல்லமையை கண்டவுடன் பிசாசு ஆடுவார். නමුත් උන්වහන්සේ ඒ වෙලාව ගත්තේ ඊට ඉස්සෙල් අපි කියමු සිකුරාදා රැයාව කියලා. நாங்க நினைப்போமே அவர் வெள்ளிக்கிழமை இரவு அவர் வந்தார். සිකුරාදා උදේ 9ට කුරුසිය යන ගැව්වා. வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு சிலுவையில் அடித்தனர். දවල් 12ට භූමිකම්පාවක් ඇති වුණා. 12 மணிக்கு மதியம் நாங்க பூமியை දවල් அடிச்சுட்டாங்க. 12ට මුළු ලෝකෙටම දැනෙන සූර්යග්‍රහණයක් ඇති වුණා. 12 மணிக்கு அங்கு சூரியன் எல்லா இடங்களிலும் அங்கு பிரகாசிக்க ஆரம்பிச்சது. ඉතිහාස පොත්වල ලියලා තිනවා. அதெல்லாம் சரித்திர புத்தகங்களில் මම எழுதப்பட்டிருக்கு. මේ ගැන ක්ලිප් දෙකක් කරලා තියෙනවා. இதுக்கு 2 கிளிப் நான் எழுதியிருக்கிறேன். මම හිතන්නේ 166 සහ 167 වගේ. 167 அல்லது 166 வரை கிளிப்ஸ் நான் කුරුසිපත් වීමට අදාළ විද්වත්
වාර්තා அதாவது சிலுவையிலே அடிக்கப்பட்டதற்குரிய முக்கியமான சில அம்சங்களை මරණෝත්ථානයට අදාළ විද්වත් වාර්තා. அதே போன்று மரணத்துக்கு ஏதுவான சில தத்துவ ரீதியான முக்கியத்துவமான காரியம். උන්වහන්සේ එළියට එනකොට ගෝලයන්ට පුළුවන්කම තියෙන්න ඕන ඇවිල්ලා මේ සාක්ෂිය දකින්න. என்று சொன்னால் அவர் வரும் பொழுது சீடர்களுக்கு இந்த சாட்சியை அவர்கள் காண வேண்டும் என்பது. ඒගොල්ලෝ මුළු සිකුරාදා දවසම වෙවුලවල හිටියා. அவர் முழு வெள்ளிக்கிழமைகளிலும் அவர்கள் அங்கு பயந்து போயிருந்தார்கள். ඊළඟ දවසේ යුද නීතිය අනුව කාටවත් එළියට බහින්න බෑ සිකුරාදා. அந்த சனிக்கிழமை நேரத்திலே யூத சட்டத்தின்படி யாருமே வெளியிலே இறங்க முடியாது. ඉතින් කාන්තාව තුන්දෙනෙක් ඉරිදා උදේම එතනට ගියා. ஆனால் பெண்கள் 3 பேர் ஞாயிற்றுக்கிழமையிலே அவங்க 3 பேர் அந்த இடத்துக்கு அவர் காலையிலே යන්න පුළුවන් ඉක්මනින්ම ගියා. சீக்கிரமாய் போக முடிந்த அளவு அவர்கள் வேகமாய் போனார்கள். ඒ වෙනකොට උන්වහන්සේ මරණයෙන් උත්ථානය. அப்போது அவர் மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். ඉතින් උන්වහන්සේ කොහොමද මේක වුනේ? எப்படி இது நடந்தது? උන්වහන්සේගේ පිරිසිදු ශුද්ධ ක්‍රිස්තු ආත්මය සිරුරට ඇතුළු වුණා. அவருடைய பரிசுத்தமான அந்த அந்த ஆவியானது அவருடைய சரீரத்துக்குள்ளே அது දැන් හිතින් මවා ගන්න සිරුර සොහොනේ. அதாவது நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனை கொண்டு வாருங்க அப்படின்னு சொன்னால் மனசுக்கு சரீரம் அதே போல கல்லறை සිරුර සොහොනේ. கல்லறை சரீரம். මේ කතා පුවත හොඳින් දැන ගැනීම අවශ්‍යයි. පරණ අයත් අලුත් අය විශේෂයෙන්ම අලුත් අය ඔක්කොම සිද්ධි මාලාව දැන ගැනීමෙන් තමයි ඒගොල්ලන්ගේ ඇදහිල්ල සම්පූර්ණයෙන් පිටා ගියේ. நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் புதியவர்களாக இருக்கலாம் பழையவர்களாக இருக்கலாம் ஆனால் புதியவர்களாகிய நீங்கள் இதை நன்றாக நீங்கள் இந்த சம்பவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்குள்ளே அது விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியாது. ඒ කියන්නේ සිරුර සොහොනේ. நீங்க சொல்லுங்க சரீரமும் கல்லறை. උන්වහන්සේගේ ශුද්ධ ක්‍රිස්තු ආත්මය ආවා. அவருடைய பரிசுத்தமான அந்த ஆவி கடந்து வந்தது. ශරීරයට පණ ආවා. சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. එතකොට තුවාල වේලුණා. காயம் மறைக்கப்பட்டது. එතකොට උන්වහන්සේව වෙලාගෙන තිබුණු පටි එහෙමම තියෙද්දි ශරීරය එළියට ආවා. அவரை சுற்றி இருந்த அந்த துண்டுகள் எல்லாம் துண்டுகளிலிருந்து அவருடைய சரீரம் வெளியிலே வந்தது. උන්වහන්සේගේ ජීවනයේ උත්ථාන වූ මහිමා ශරීරයේ ආලෝකය බබලන්න පටන් ගත්තා. அவருடைய மகிமையுள்ள அந்த சரீரம் அந்த உன்னதமான சரீரம் அது அந்த சந்தர்ப்பத்திலே அது பிரகாசிக்க ஆரம்பித்தது. ළඟ තිබුණු ගණන්දුර පලා ගියා. அந்த இடத்திலே இருந்த அருகில் இருந்த எல்லாமே அது இல்லாமல் போயின. මොනවද ගණන්දුර? පරණ පාප, පරණ ආගමේ සිරිත් වෙරේ, බය කොහොම පලා ගියා. அந்த என்ன அந்த அருகில் இருந்தது என்று சொன்னால் கடந்த கால பாவங்கள் எல்லா விதமான அநியாயங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் அது நீங்கி போய் ඊළඟට ගල්ලෙන හෙල්ලුණා. அதன் பின்னர் அந்த இடத்தை கல்லறையில் வைக்கப்பட்ட கல்லு அங்கு ஆட்டம் கண்டது. අපි දැන් මේගොල්ලෝ හෙල්ලෙන තරම් කිව්වා. ගල්ලෙන හෙල්ලුණා. சொல்லுங்க கல்லாரவண்ணன். නින්දට යනවා. ගල්ලෙන හෙල්ලුණා. கல்லுகள் வாடுன அசைந்தது. ගල්දොර විසි වුණා. கல்லுகள் வீசப்பட்டது. ඒකම රෝම සොල්දාදුවෝ විසි වුණා. அதே போல ரோம போர் சேவகர்களும் வீசப்பட்டார். දයානාංශගේ මහිමේ නිසා ඒගොල්ලෝ මුසුපත් වෙලා වැටුණා. தேவனுடைய மகிமையினாலே அவர்கள் அங்கு அந்த இடத்திலே களைத்து விழுந்தார். ඒගොල්ලෝ නැගිටිනකොට ශරීරේ නැහැ. அவர்கள் எழும்பும்போது சரீரம் இல்லை. ඒගොල්ලෝ දන්නා දැන් ගොඩක් මුටි කන්න වෙනවා. அவளுக்கு தெரியும் நல்ல அடி வாங்கணும். විශේෂයෙන්ම ඒගොල්ලන්ට පත් කරේ මේක වළක්වන්න. அவர்களை நியமிச்சதுக்கான காரணம் இதை இல்லாம ஆக்குறதுக்காக தான் அவர்களை அந்த මේ විදිහටම අපිට වෙනවා අපි ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්තම අපේ ජීවිතේ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதே விஷயம் අපිට உங்க ක්‍රිස්තුස් வாழ்க்கையில் වහන්සේගේ நடக்கும். ජීවනය එනවා. கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வரும். මරණීය තුවාල සුව වෙනවා. மரணத்தின் காயங்கள் ஆற்றப்படும். අර බැන්ඩේජ් කරලා තිබෙන දේවල් හැලිලා යනවා. பெண்டேஜ் பண்ணி சுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போய் அது சுகம் கிடைக்கும். අපේ බටපොළ තිබුණු හිතේ අඳුර, සිතුවිලි වල අඳුර, අපි විශ්වාස කළ දේවල් වල අඳුර අපෙන් පහ වෙනවා. எங்களை சூழ்ந்திருக்கிறதான அந்தகாரங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறதான இருளான காரியங்கள் அங்க இருக்கிற சகல තවත් ඒ වලට අපි අල්ලගෙන ඉන්න බැරි වෙනවා. அது இனிமேல் உங்களை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. ඊළඟට අපිට අපි වටපොළ තිබුණු අපේ තද ගති ගල්ුවා වෙලා තිබුණු දේවල් කැලිලා විසි වෙනවා. உங்களை சூழ இருக்கிறதான காரியங்கள் அனைத்தும் இறுக்கங்கள் எல்லாம் நீங்கி அது இலகுவாக மாற்றப்படுது. ඊළඟට අපේ ජීවිතය අල්ලාගෙන ඉන්නා වූ අරගෙන ඉන්නා වූ යක්ෂයෝ භූතයෝ පෙරේතයෝ කුම්භාණ්ඩයෝ පලාදුනවා. உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறதான எல்லா விதமான சனியங்களும் அதே போல உங்களை பிடித்து
இருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகள் எல்லா கட்டுகளும் உங்களை விட்டு அது இல்லாமல் போகும். තුනයි කිව්වේ. අපේ භාෂාවේ තියෙනවා යක්ෂයෝ, භූතයෝ, පෙරේතයෝ, කුම්භාණ්ඩයෝ, පිසාචරයෝ ඒගොල්ලන්ගේ ගත්තා. ඔය ඔක්කොම පලාගියා. அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். දැන් ඔබ හිතන්නේ මේක ක්‍රිස්තු ශරීරයට වුණා වගේ මිනිත්තු 5ක් තුල වෙන්නේ. அது நீங்க கிறிஸ்துவுக்கு நடந்த காரியத்தை போன்று 5 நிமிஷத்துல இது நடக்குமா? නවතුප්පාදනයට යමක් ආව කලින් மீண்டும் ஒரு நபர் உயிர்த்தெழும் போது ඔච්චර වෙලා යයි. எவ்வளவு நேரம் எடுக்கும்? எவ்வளவு நேரம் எடுக்கும்? මේක හිතලා බලන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. හැබැයි මේ දෙවනි පියවරේ இரண்டாவது படி. දෙවනි පදය මේ இரண்டாவது வசனத்திலே දෙවනි පියවරේදී இரண்டாவது படிமுறையிலே අපි වටකොට තිබෙන ආයුධ எங்களை சூழ இருக்கிறதான ஆயுதம் මේවා කැලි කැලි වලට විසිරලා எல்லாம் துண்டு துண்டாக அது உடைத்து போகும். අපේ අලුත් ජීවිතය ළඟ පාතායට පේන්න පටන් ගන්නවා. எங்களுடைய புதிய வாழ்க்கை பக்கத்திலே அயலில் இருக்கிறவர்களுக்கு அது தென்படும். ඒක තමයි දෙවනි එක. அது இரண்டாவது படிமுறை. දෙවනි පියවර ගල් ගුහාවෙන් එළියට එන්නේ. இரண்டாவது படிமுறை வந்து கல்லறையில் இருந்து வெளியிலே வருது. කොලොස්සි 2 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 15 හොඳට විස්තර කරලා දිනවා. அது மிக விலகுபடுத்தப்பட்டிருக்கிற கொலோசியர்ல අපි එතනට ගිහිලා ආපහු පොඩ්ඩක් එමු. நான் கொஞ்சம் அது போயிட்டு திரும்புவேன். කොලොස්සි 2 14 15 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 15. ඔබට ඉන්නත් ඔබගේ සභාවේ සෙනග අලුත් වැඩි රෝම පොතෙන් එළියට යන්න හොඳ නැහැ කමක් නැහැ. ඒකත් හිතලා බලන්න ඕන. நீங்கள் இதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். මොකද கொலோசியர் සෙනග පොත පෙරලන්න දන්නේ නැත්නම් ඒගොල්ලෝ පොත සභාවට ගෙන්නේ නැහැ. அவர்கள் புத்தகத்தை பிரட்டுவதற்கு அவர்களுக்கு தெரியாவிட்டால் அவர்கள் வேதாகமத்தை சமீப கொண்டாட மாட்டாங்க. ඔබ විතරක් දේවචනය කියවලා හරියන්නේ නැහැ. நீங்க மட்டும் பைபிள் வாசிச்சா போதாது. ඔබ සෙනග එක්ක දේවචනය කියවිය යුතුයි. நீங்கள் எப்போதும் நீங்கள் மக்களோடு சேர்ந்து நீங்கள் வேத வசனத்தை படிக்க வேண்டும். ඒකට සෙනගට වගකීමක් වෙනවා අපේ පාස්ටර් වගේම අපි දේවචනය දැනගන්න යුතුයි. அப்போது மக்கள் யோசிப்பார்கள் என்னுடைய போதகர் வாசிக்கிறார் தியானிக்கிறார் அதே போன்று நானும் பல காரியத்தை செய்யணும் என்று அவங்க யோசிப்பாங்க. කොලොස්සි 2:14 2:14 අපිට ඉදිරිව තිබුණා වූ නියෝගවල ලියවිල්ල මකා දමා 2:14 பாருங்க நமக்கு எதிரடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் ඒක இருந்த කුරුසියේ கையெழுத்தை ඇනගසා குலைத்து அதை අහකලසේක நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடிக்கும். උන්වහන්සේ තමන් කෙරෙන් අධිපතීන්ද බලයලත්තන්ද පහ කොට துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு ඔය කියපු ඒවා තමයි ප්‍රසිද්ධයෙන් ඔවුන් දක්වා කුරුසිය කඩකොටගෙන ඔවුන්ගෙන් ගජාගත් බව ප්‍රකාශ කළසේක. வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ඒ කියන්නේ අර අභ්‍යන්තරයේ ඇති වුණු මරණෝත්ථානය அதாவது உள்ளாக நடைபெற்ற அந்த மரணத்துடைய உயிர்த்தெழுதலானது ජීවනෝත්ථානය ஜீவ உயிர்த்தெழுதலானது අපි අඳුරන අයටත් පේන්න පටන් ගන්නවා. அதாவது எங்களை அறிந்தவர்களும் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். නැතුව වෙනසක් වෙනවා. அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் அங்கு සහ உருவாகும். ඉස්සර අපිව බැඳලා දාලා තිබුණු දේවල් වලට අපිව දැන් බැඳින්න බෑ. எங்களை கட்டி வைத்திருந்த காரியங்களுக்கு மீண்டும் எங்களை கட்டி வைத்திருக்க முடியாது. ඊළඟට முடியாம போய்விடும். එනවා තුන්වෙනි පියවර. மூன்றாவது படி තුන්වෙනි පියවර. மூன்றாவது படிமுறை சொல்லுங்க.
ரோமாஜினி பரிச்சு ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 நான் லாகி இருந்தாங்க මොකද්ද මට උනේ நீ பக்கத்துல இருக்கவட்ட கடை எனக்கு என்ன நடந்துச்சு கேளுங்க මොකද්ද මට උනේ எனக்கு என்ன நடந்துச்சு ரோமாජි 18 මක්නිසාද මේ වර්තමාන කාලේ දුක් වනාහි ඒ කියන්නේ හැමතිස්සෙම වර්තමාන කාලේ දුක් තියෙනවා පචල් තියෙනවා කරගෙන දේවල් තියෙනවා නපුරට අපි වැදගෙන යන හතර දේවල් තියෙනවා ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படுது. அதாவது என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் வெளியரங்கமாக உங்களுக்கு வருகிற பாடுகள் துக்கங்கள் உங்களை நெருக்குகிற காரியங்கள் உங்களை நெருக்கடிக்கு உட்படுத்துகின்ற வெளியரங்கமான காரியங்கள். මේක හරියට අර කානිවල් එකේ වතුර උච්චිලාව. அங்க இருக்கிற அந்த களியாட்ட நிகழ்வுகளிலே நடக்கிற அந்த சுத்தி கொண்டு போவதில் தானே ලෝකෙක කරගෙන ගත්තාම சுற்றூர்தி ඔන්න උඩට යනවා மேலே போகும் ආයෙත් පල්ලෙහාට යනවා. பிறகு கீழே வரும். උඩට යනකොට අපි අනිත් අයට නක්කලේ දානවා. மேலே போற நேரம் மற்றவங்கள நக்கல் அடிப்போம். දෙවෙනිට නක්කලේ. පල්ලෙහාට යනකොට අනිත් අයට නක්කලේ දානවා. கீழே வரும் பொழுது நாங்கள் மற்றவர்கள் எங்களை நக்கல் அடிப்போம். මක්නිසාද මේ වර්තමාන කාලේ දුක් වනාහි. நீங்க வடிய 18வது வசனம் ஆதலால் இக்காலப்பது அதாவது வர்த்தமானம் இந்த நிகழ்காலத்தின் பாடுகள் ඔබට ඒක කොච්චර දැනෙනවද? அது எவ்வளவு நீங்க உணர்றீங்க அந்த பாடுகளை? ஒன்று මම ඉන්නේ පොඩි ගේ. நான் இருக்கிறது சின்ன வீட்டில் இருக்கேன். මට කියලා වාහනයක්. எனக்கு ஒரு வாகனம் இல்லை. මගේ රැකියාව හරි අමාරුයි. எனக்கு நான் செய்யற தொழில் மிக கஷ்டம். මගේ දරුවෝ එච්චර හොඳට ඉගෙනගෙන නැහැ. என்னுடைய பிள்ளைகளும் நல்லா படிக்கல. ඉතින් මේවා සාධාරණ දුක්. இது ஒரு சாதாரணமா எங்களுக்கு வருகிற හැබැයි මේවා වර්තමාන කාලයේ දුක්. அது எங்களுடைய நிகழ்காலத்திலே நமக்கு ஏற்படுகின்ற துக்கங்கள். අපි ඒවල්ට අහුනොත් ඒව එක්ක තමයි අපේ ජීවිතේ ගෙවියන්නේ. அதிலே நாங்க மாட்டுப்படுவோம் என்று சொல்லி சொன்னா நாங்க அதுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வாழ வேண்டியது. මක්නිසාද මේ වර්තමාන කාලයේ දුක්. என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நிகழ்கால பாடுகள் වනාහි நம்மிடத்திலே வெளிப்படும். අප කෙරෙහි එළිදරව් කරනු ලබන්නා වූ මහිමයට நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு සමාන කරනු ලබන්නට නොවට. ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகின்றேன். මේමයි මම ඒක විස්තර කරන්නේ. இப்படித்தான் நான் அதை விவரிக்க போறேன். වර්තමාන කාලයේ දුක් ඔන්න කැරකෙනවා. இந்த நிகழ்காலத்திலே இருக்கிறதான துக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. නිසිතන ලැබුණේ නැහැ. எனக்கு நல்ல இடம் கிடைக்கல. ඇරුවේ අවලාද අවලන. எனக்கு கேட்கிறது எல்லாமே கூடாததான் எங்களுக்கு சொல்றாங்க. ජීවනෝපාය උපායලෙනම හරිම අමාරුයි. என்னுடைய நாளாந்த ஜீவன வாழ்வு மிக மோசமாய் කොයි කාලේ හරිම අමාරුයි. இந்த கோவிட்-19 நாட்களிலே மிகவும் கஷ்டம். දැන් මේක හිතේ ඉන්නකොට இதை நீங்க நினைச்சு අපිට එළිදරව් වෙන්න මහිමයක් පේන්නේ නැහැ. எங்களுக்கு வெளிப்படக்கூடியதான ஒரு மகிமை ஒன்று நமக்கு இல்லாமல் போகுது. දැන් අපි දන්නවා එළිදරව් වෙන්න මහිමයක් තිබෙනවා. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන්ට එනකොට எங்களுக்கு ஒரு வெளிப்படுகின்ற ஒரு மகிமை ஒன்று எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால் இயேசு கிறிஸ்து மீண்டும் இங்கு வரும்போது ඒ වුණාට අපිට හිතනවා එකකන් ඉන්න බෑ අදනේ අපි අදනේ මැරෙන්නේ. நாங்கள் அப்படி இருந்தும் எங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் அவ்வளவு நாட்களாக எங்களுக்கு இருக்க முடியாது. இப்பதானே நாங்கள் செத்து போய் கொண்டிருக்கோம். අපෝ මේක මරණ තරම් දුක. அது ஒரு மரணத்துக்கு போகிறதை போன்ற ஒரு துக்கம். අපි මරණේ රෝගයක් ආවද? நீங்க சொல்லுங்க ஒரு மரண வியாதி உங்களுக்கு வரும். එසේ නොවේවා. அப்படி ஒரு காலம் நடக்க போகுது. නම් සමහර රෝග තියෙනවා මරණය ගෙනෙන්න පුළුවන්. சில நோய்கள் எம்மை மரணத்துக்கு கொண்டு போகும். වෛද්‍යවරු කොපමණ බෙහෙත් කරනවා. வைத்தியர்கள் எவ்வளவு மருந்து செஞ்சாங்க. ලංකාවේ නෙමෙයි ලෝකේ කොයි එක්කෙනා ළඟට ගිහිල්ලා හොඳම බෙහෙත ගත්තත් වෛද්‍ය විද්‍යාවේ නවත්තන්න බැරි රෝගවල පැතිකඩ තිබෙනවා. நீங்க நான் ஒரு விஷயம் விளையக்குள்ள வேண்டும். உலகத்துல நீங்க எங்க போய் மருந்து எடுத்தாலும் யார்கிட்ட காட்டினாலும் வைத்தியத்துறையிலே செய்ய முடியாத வியாதிகளில் பல வியாதிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க. දැන් මේ මොහොතේ අපේ ශරීරයේ පිළිකසයිලයක් ඔන්න ලේබල් එක. இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு புற்றுநோய்க்கான அறிகுறி எங்க சரீரத்தில் இருக்கு. ඒක හැදුනේ අපේ අඥාශේන.
அது எங்களுடைய முதுகெலும்பிலே அது வந்திருக்குமா? ඒවා ගොඩක් එනකම් අපි දන්නේ නැහැ. அது அதிகமாய் வர வரைக்கும் உங்களுக்கு தெரியும். නමුත් අපි ආත්මයෙන් ජීවත් වෙන කල, ஆனா நாங்கள் ஆவியிலே ஜீவிக்கும் பொழுது, ක්‍රිස්තුස් වහන්සේගේ දේහයන්ට ජීවත් වෙන කල, கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்குள்ளாலே ஜீவிக்கும் பொழுது, ප්‍රශංසාවෙන් ජීවත් වෙන කල, நாங்கள் மகிமைக்குள்ளே ஜீவிக்கும் போது, වැරදියට හැදෙන්න හදන ඕනෑම සැලයක් பிழையாக வருகிற எந்த செல்லுகளா இருந்தாலும் ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආලේපය இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தினால் අපේ ප්‍රතිශක්තිය ඒක මර්ධනය කරනවා. அது எங்களுடைய உயிர் சக்தியினாலே அது இல்லாமல் பண்ணிவிடும். නැත්නම් අපිට සිද්ධ වෙනවා කොයි අවයවයක දන්නේ නැහැ දැන් පිළික සැලයක් හැදෙනවා. அப்படி இல்லாவிட்டால் எந்த சரீரத்துக்குள்ளே இந்த புற்றுநோய் வந்திருக்கிறதோ தெரியலன்ற மாதிரி யோசிக்கும். මගේ මේ මොනේ කළු ලපයක් තියෙන එක කහනවා. என்னுடைய முகத்திலே ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறதாயோ அதை கடிச்சு கொண்டு දම්ස් அரிக்கிறது. ගොඩක් කලක් කොම්බයක් තියෙනවා නේද වේදනයි. என்னிடத்தில் என்னுடைய பல்லு சுத்தியா இருக்கு, அது எனக்கு கஷ்டமாயிருக்கு. දැන් බය හිතනවාද දන්නේ නැහැ මම ඒක කියන්නේ. මේ දෙකක් කිව්වේ එකම හේතුව මේ ඔක්කොම ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේයටේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආලේපයට යටයි. ඒක තමයි එලිදරව් වෙන මහිමය රෝගයක් සම්බන්ධයෙන්. இது நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க பயப்படுறீங்களோ தெரியல, ஆனாலும் இதுதான் எங்களுக்கு வெளிப்படையாக காணப்படுகிற வியாதியினுடைய அடையாளங்களாக. கோவிட் வேக்சின் එක ගැහුවත් கோவிட் හැදෙන්න පුළුවන්. கோவிட் வேக்சின் நீங்க அடிச்சாலும் உங்களுக்கு அது வரலாம். வேக்சின் එක හදපුවාම කිව්වා මේක ගැහීමෙන් கோவிட் බලකින්නේ නැත. அதாவது இந்த வேக்சின் அந்த இந்த இந்த திரவத்தை செய்தவர்களே, தடுப்பூசியை செய்தவர்களே என்ன சொல்கிறார்கள் சொன்னா, இதை அடிச்சாலும் நீங்க சுகம் பெறுவீங்கன்னு இல்ல. මේක ගැහුවොත් கோவிட் හැදුනම එච්චර අමාරු වන්නේ නැත. ඒක තමයි වැක්සින් එකෙන් කියන්නේ. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, இந்த தடுப்பூசியை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள வருகிற கோவிட்னுடைய அந்த தாக்கத்தினுடைய அதிகரிப்பு குறையும் என்று தான் அவன் சொல்றான். අපි කියන්නේ අපිට கோவிட் හැදෙන්නේ නැහැ. நாங்க சொல்றோம் உங்களுக்கு கோவிட் வராது. ඒ මොකද ஏன்னு சொல்றேன், එලිදරව් කරනු ලබන මහිමය නිසා. ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த மகிமையினால். මේ දැන් இப்ப මේ වචනය අපි කියවනකොට இந்த வார்த்தை நீங்க வாசிக்கிறீங்க, ඒ වචනේ අන්තර්ගත මහිමයක් තිබෙනවා. இந்த வார்த்தையினுடைய உள்ளடக்கத்துக்குள்ள මහිමය කියන්නේ මට කළ නොහැකි දෙවියන් වහන්සේට කළ හැකි. மகிமை என்று சொல்வது என்னால் செய்ய முடியாத தேவனால் எனக்கு செய்கிற காரியம். ආයි මාතේ කියන්නේ මට කළ නොහැකි ஞாபகம் இருக்கா? දෙවියන් වහන්සේට කළ හැකි. முடியாத காரியத்தை செய்ய முடிய தேவன். මහිමය. அதுதான் ආයතය. මහිම. මහිමය. அதுதான் மகிமை. ඔයගොල්ලෝ මහිමය කියන්නේ மகிமை மகிமை. ඒක කොහොමද ඔයගොල්ලන්ගේ ඒක ඔයගොල්ලෝ අපෙන් ගත්තද? අපි ඔයගොල්ලන්ගෙන් ගත්තද? ඒගොල්ලෝ මහිමය කියන්නේ. දැන් සිංහලෙන් නම් මහා හිම. ඒ කියන්නේ අපේ හිම කියන්නේ මහා හිම. ඒ කියන්නේ අපිට පුළුවන් දේ තමයි හිම. හිම කියන්නේ සීමාවනේ. මහා හිම කියන්නේ උන්වහන්සේට පුළුවන්. ඒක තමයි අපේ මහිමේ බලාපොරොත්තු. மகிமையின் எதிர்பார்ப்பு. ඉතින් අපිට කචලයක් එනවා. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். අසල්වාසී ක්‍රියා කරනවා. பக்கத்து வீட்டுக்காரர்களை துன்பப்படுத்தும் போது අපිට ගන්න අවශ්‍ය දෙයකට සල්ලි නැති වෙනකොට நாங்கள் எடுக்க வேண்டியதுக்கு பணம் இல்லாமல் போகும் අපි කම්කෙදරි ගන්න නැතුව நாங்கள் அந்த இடத்துல முறுமுறுக்காமல் අපේ විසඳුම් කරන්නේ නැතුව எங்களுக்கு நாங்களே தீர்வை අපි ණය தேடாமல் වෙන්නේ නැතිව நாங்கள் எப்போதும் அதை குறைவாய் பேசலாம். ණය වුණ ගමන් நாங்கள் මහිම கடனாளிகளா இருக்கா நான் இருந்தால் உங்க அம்மா நாங்கள் மகிமை இல்லாமல் போகும். ණය වුණ ගමන් මහිමනවා. கடன் பெற்றோம் என்று சொன்னா மகிமை இல்லாமல் போகும். අපි ජීවිතේට ණය වෙලා නැහැ. எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் கடன் படணும். අපි ගෝණවල පැල්පතේ ඉන්නකොටත් ණය වුණේ නැහැ. நாங்கள் கவர்மெண்ட் பகுதியிலே நாங்கள் கூடாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது கூட நாங்கள் கடன் பெறோம். අපේ දුවට කිරි ගන්න සල්ලි නැතිකොට කිරි පැකට් එක ගන්න සල්ලි නැතිකොට අපි ණය වෙන්නේ නැහැ. என்னுடைய மகளுக்கு பால் பாக்கெட் வாங்க தேவை இருக்குது, அப்ப நான் கடன் பெறவில்லை. අපිට වාහනයක් නැතිකොට අපි ණය වෙන්නේ නැහැ. எங்களுக்கு ஒரு வாகனம் இல்லை என்று சொன்ன காலத்துல நான் கடன் பெறல. පයින් යන කාලේ පයින් ගියා. நடந்து போற காலத்துல நடந்து போனோம். බයිසිකලින් යන කාලේ බයිසිකලින් ගියා. நாங்க பைக்ல போற காலத்துல பைசிக்கிள்ல போனோம். ස්කූටරෙන් යන කාලේ කැඩිච්ච ස්කූටරෙන් ගියා. நாங்க ஸ்கூட்டர்ல உடைஞ்ச ஸ்கூட்டர்ல நாங்க මෝටර් සයිකලෙන් යන කාලේ මෝටර් සයිකලෙන් ගියා. மோட்டார் சைக்கிள்ல போற காலத்துல மோட்டார் சைக்கிள்ல போனோம். රෝද හතරේ වාහනයක් ලැබුණ කාලේ රෝද හතරේ ගියා. 4 ரோஸ் சக்கரம் உள்ள வாகனம் கிடைச்சது, அதுல போறோம். මොකද අපිට එන ප්‍රශ්නේදී අපි බලාපොරොත්තු වෙනවා ස්වාමීන් වහන්සේගේ මහා හිම දකින්න. ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க எப்போதும்
தேவனுடைய அந்த மகிமை எமக்கு அது கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். ඒක තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවනෝත්ථානය ඒ ප්‍රශ්නේදී අපි තුලට ඇතුළු වෙන්නේ. அதுதான் தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதலினாலே எமக்குள்ளே வருகின்ற அந்த வெளிப்பாடாய் காணப்படுது. එතකොට තුන්වෙනි පියවර ඒකයි. மூன்றாவது படிமுறையாக හැම අවශ්‍යතාවයකම ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் අපිට අලුත් ජීවිතේ මුණ ගැහෙන හැම ප්‍රශ්නයකම புதிய வாழ்க்கையிலே நாங்கள் முகம் கொடுக்கிற ஒவ்வொரு ඒ நேரத்திலும் ප්‍රශ්නයම அந்த பிரச்சனை ඒ අවශ්‍යතාවය அந்த தேவை ස්වාමීන් වහන්සේගේ මහිමය එළිදරව් කරයි. தேவனுடைய மகிமை அதை வெளிப்படுத்துகிறது. උන්වහන්සේ පාවිච්චි කරනවා. அவர் அந்த வெளிப்படுத்தப்படுகிற மகிமையினாலே அவர் இதை நீக்கி விடுகிறார். ධර්මයේ නාමයට ප්‍රේස தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ධර්මයේ නාමයට ප්‍රශංසා වේවා. ධර්මයේ නාමයට ප්‍රශංසා වේවා. වර්තමාන කාලයේ විත්තිවේ நிகழ்காலத்திலே நமக்கு உபத்திரவங்கள் ඒවා යටපත් කරන මහිමයක්. அதை இல்லாமல் பண்ணுகிற மகிமை. අපි කොයි වෙලාවෙ හරි දෙක සංසන්දනය කරලා දුක්ුණොත් අපි මේ කියන්නේ මහිමය වටින්නේ නැහැ. நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்பிட்டு நாங்கள் துக்கப்படுவோமாக இருந்தால் மகிமையினுடைய பெருமதியை நாங்கள் இழந்து விடுவோம். ඒක දරුණු ද්‍රෝහිකමක්. அது ஒரு மிகவும் ஒரு கொடூரமான ஒரு துரோகமாக போகும். දැන් කියන්න ඔබ වහන්සේගේ මහිමයට நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மகிமைக்கு මම ද්‍රෝහියෙක් වෙන්න நான் துரோகியா மாற மாட்டேன். මට ඇති එකම විසඳුම எனக்கு இருக்கிற ஒரே தீர்வு ඔබ වහන්සේගේ මහිමේ உங்களுடைய மகிமையினாலே ලැබෙන තීන්දුවයි. பெற்றுக்கொள்ளுகிற தீர்வு. කාලීන අවශ්‍යතා සහ දීර්ඝකාලීන අවශ්‍යතා සහ සදාකාලීන අවශ්‍යතා நித்திய தேவைக்காக මට තියෙන එකම විසඳුම எனக்கு இருக்கிற ஒரே தீர்வு ඔබ වහන්සේගේ මහිම உங்களுடைய மகிமை. මට ලැබීම. எனக்கு ඔබ වහන්සේගේ මහිම உங்களுடைய මට மகிமை ලඟ වෙන පිණිස எனக்கு தேவை. මම සුණා. அதுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். මම කිව්වා මම අප්‍රේල් 1 පළවෙනි ඉඳලා දවස් 15 ආවේ. நான் ஏப்ரல் மாதம் முதல்ல நான் 7 நாள் உபவாசம். දෙවියන් වහන්සේ වෙනස් වෙන්නේ නැහැ. தேவன் மாறல், අවශ්‍යතාවය වෙනස් වෙන්නේ නැහැ. தேவைகள் மாறல். මේ කැම්ප් එක කිරීමේ අවශ්‍යතාවය එන්න අමාරුයි. இந்த முகாம் செய்வதற்குரிய கஷ்டம் இருக்க இருக்க அதிகரித்து கொண்டே මේක இருக்கும். කොහොමද කරගන්නේ? இதை எப்படி செய்வது? MOH දෙතැනක කරන්න අවසර දෙන්නේ. ரெண்டு இடத்துல செய்யறதுக்கு MOH எங்களுக்கு அனுமதி தருவார். මම කියන එක මගේ පුත්‍රයන් දුවරුන්ට ඇහෙයිද? நான் சொல்லுகிற விஷயத்தை என்னுடைய பிள்ளைகள் மகன்மார்கள் මේ ஏற்றுக்கொள்வார்கள். කැම්ප් එක කරන්න උත්සාහයක් ගනීද? இந்த முகாமை செய்வதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுப்பார்கள். මේ සංස්කාර වෙනකොට මගේ ශක්තිය හොඳට තියෙනවා. போன சனிக்கிழமை வரும்பொழுது என்னுடைய சரீரத்தில் இருந்த பலவீனமாகும். එතකොට මහිමේ උත්සාහය අත්‍යවශ්‍යයි. அந்த நேரத்திலே மகிமையிலே அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை மிக முக்கியமாக இருந்தது. ශක්තිය හොඳට මේ මිනිස්සෙක් ගන්නවා මගේ ඔක්කොම ඩම් දැම්මත් මේක කරන්න. ஆனாலும் நான் பலவீனமாக இருந்தேன். நான் தம் குடிச்சு வேலை செஞ்சாலும் என்னால் இயலாத ஒரு கட்டத்தில் தான் நான் அந்த මේක சனிக்கிழமை ඉන්න කියන්නේ බා පාවුතුමා පළවෙනි පොඩි 15 කියනවා මම දිනපතා නැරෙන්නේ. அங்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 30 அவர் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு நாளும் நான் மரிக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ඊයේ පෙරේද අපේ නේදන් කිව්වා පාපියට අවබෝධ රිසරෙක්ෂන් ඔක්කොම මොකක්ද? නම් පාපික හැමතිස්සෙම රිසරෙක්ෂන් කියනවා ඔබ පාවුතුමාට හැමදාම பாவம் රිසරෙක්ෂන්. அந்த பாவத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு பொழுதும் நான் உயிர்த்தெழுகிறேன் என்று சொல்லி ඊළඟට කිව්වා ඔයා சொல்லுகிறீர்கள். මේ හැමතිස්සෙම රිසරෙක්ෂන් කරනවා. මොකද එයා තමයි මගේ සමහර රෙකෝඩින් රෙකෝඩ් කරන්නේ. என்று சொன்னால் சில காரியங்களை அவர் தான் எனக்கு ரெக்கார்டிங் பண்ணுது. එයාගේ වයස අවුරුදු 12යි. அவருடைய வயசு 12. ඇහුවා හැමතිස්සෙම රිසරෙක්ෂන් යන උඩ මොකක්ද ඔය පාවුතුමාට හැමදාම உயிர்த்தெழுதல் சொல்லி சொல்லுகிறீங்களே, பரிசுத்த பவுலுக்கு ஒவ்வொரு நாள் அது நடந்தது. මම ඔයාගොම දන්නේ. அவருக்கு நான் கேட்டபோது எப்படி உனக்கு தெரியுமா? අයිඩයි ඩේලි කියලා පාවුල් කිව්වලු. அவர் டெய்லி ஒவ்வொரு நாளும் அது நடக்குதுதானே என்று சொல்லி මම பரிசுத்த දිනපතා பவுல் නැරෙමි சொன்னார். කියලා පාවුල් කිව්වලු. டெய்லி தினந்தோறும் அது நடக்குதுன்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொன்னார். අපි මරණයට තැන්පත් වුණාම நாங்கள் மரணத்துக்கு எங்களை ඒ කියන්නේ අපේ அர்ப்பணித்து පරණ ශක්තිය எங்களுடைய பழைய අපිට ඉස්සර කළ හැකි දේ எங்களுக்கு முன்னோக்கி செய்யக்கூடிய අපි ඉස්සර காரியம். වාග් චාතුර්ය நாங்கள் பழைய நாங்கள் முதல் செஞ்ச பிழையான ඒක காரியம் නැරුණාම
அது செத்து போனோம்னு උන්වහන්සේගේ ප්‍රීතිමත් වැඩේ තමයි මරණයෙන් අපි උත්ථානය කරනවා. அவருடைய அந்த மகிழ்ச்சியான காரியம் தான் அந்த மரணத்திலிருந்து எங்களை உயிர்ப்பிக்கப்படுவது. උන්වහන්සේ කරන්න අකමැතිම වැඩේ තමයි அவர் செய்ய விருப்பமில்லாத ஒரு காரியம் தான் මේ මගේ වැඩි මහත්තුතාට කොච්චර කිව්වත් මූට මේක තේරෙන්නේ නැහැ. என்னுடைய மூத்த மகனுக்கு எவ்வளவுதான் இதை குறித்து சொன்னாலும் அது விளங்குதே இல்லை. මට සිද්ධ වෙනවා මූව කුරුස කරනවා. எனக்கு நடக்குதுன்னு சொன்னா எப்படியாவது இவனை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கும். මට සිද්ධ වෙනවා අර මිනිහට කියන්න කුරුස කෙලින් කනවා. எனக்கு அவனை கொண்டு போய் சிலுவையில் அடிக்க தான் நினைக்கு நடுவு. තව එක්කෙනෙකුට කියන්නේ කුරුසේ හරස් කනවා හදන්න. இன்னும் ஒருவருக்கு சொல்லுவோம் நீங்க சிலுவையில் நடுப்பகுதியை செய்யுங்க. සභාව ඉදලා අත්හැරගෙන කියන්න සිද්ධ වෙනවා නැටිකෝගේ. அதாவது சபையை விட்டு வெளியில போனவங்கள்ட்ட சொல்லுவோம் நீ கொஞ்சம் ஆடியோ கூட அவனை கூட அடிப்போம். දැන් කියන අනවශ්‍ය පාඨමාලාව. அப்படி தேவையில்லாத காரியம். අපි කැමැත්තෙන් නේද? நாங்கள் விருப்பத்தோடு சென்றால் ස්වාමීන් වහන්සේ වහම தேவன் அதை මරණයෙන් උත්ථානය කරනවා. எங்களை மரணத்திலிருந்து அவர் உயிர்ப்பிக்கப்படுவார். එතනම් පියවර තුනක් මම කළේ. நான் 3 விஷயம் செய்திருக்கிறேன். පියවර තුනයි මම කළේ. நான் 3 படிமுறை செய்திருக்கிறேன். මුලින්ම කිව්වනේ යොහාන් මම හැඳින්වීමක් කරන්නේ හැමෝම නැවත නැගිටීමක් පදිනවා කියන හැඳින්වීමක් කරා. நான் முதலில் சொன்னேன் எல்லாரும் உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாங்கள் போகிறோம். ඊළඟට අපි යොහාන් 11:25 සිහාරා. அடுத்தது நாங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 25 26ஆம் வசனத்தை பார்த்தோம். යොහාන් 10:14. அதே போல யோவான் 10:14 பார்த்தோம். රෝම 4:25 කරා. ரோமர் 4:25 பார்த்தோம். ඒ හැඳින්වීම. அது அறிமுகம். ඒකට මිනිත්තු 10ක් යනවා. அது 10 நிமிஷம் போகுது. ඊළඟට පළවෙනි මරණෝත්ථානයේ පළවෙනි පියවර. முதலாவது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் முதலாவது விஷயம். රෝම 8:1. ரோமர் 8:1. දන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළට එන්න. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாலே வருகிறோம். ඊළඟට දෙවෙනි පියවර. அடுத்தது இரண்டாவது படிமுறை. මොකද දෙවෙනි පියවර? என்ன இரண்டாவது படிமுறை? ජීවනදායක මරණීය ව්‍යවස්ථාවේදී ජීවනදායක ව්‍යවස්ථාවට ඇතුළු වීම. அதாவது மரணத்திலிருந்து நாங்கள் ஜீவ பிரமாணத்துக்குள்ளே கொண்டு போவோம். එතකොට ඒක ගැන අපි පෙන්නවා අර ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය ඒ දිශයට බැස්සා. நாங்கள் பார்த்தோம் கிறிஸ்துவுடைய அந்த ஆவியானது නැගිට්ටා. பாதாளத்தை நோக்கி போய் ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය உயிர்த்தெழுந்தது. තුළට ආව ආත්මය அது பின்பு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சரீரத்திலே அந்த ஆவி வந்தது சுகம் பெற்றார். බැන්ඩේජ් භාවන வெண்டேஜ் இல்லாமல் අන්ධකාරයේ භාවන அந்தகாரம் இல்லாமல் ගල්ගෝවලුවා கல்லறை இல்லாமல் போகும். අර රැකගෙන හිටපු යක්ෂයෝ පිසාචරයෝ පෙරේතයෝ කුම්භාණ්ඩයෝ භූතයෝ පලා ගියා. அங்கு பாதுகாத்து கொண்டிருந்ததான அங்கிருந்த எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகள் சாத்தானுடைய காரியங்கள் எல்லாமே எந்த நீங்கி போனது. තුන්වෙනි පියවර. மூன்றாவது படிமுறை. දිනපතා මහිමය දකින ජීවිතය. ஒவ்வொரு நாளும் மகிமையை காண்பது. දිනපතා ජීවනෝත්ථානය අපි දුසා ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். වර්තමාන දුක් තිබේ. நிகழ்காலத்திலும் அது இருக்கிறது. දුක් ටිකක් සඳහන් කරන්න ඕන. நிகழ்காலத்தில் இருக்கிற துக்கங்களை நாங்கள் சொல்றோம். ඔබගේ ස්වභාවය ඇයට ඇත්තෙන්ම දැනෙන දුක් ටික කියන්න ඕනේ. அதாவது உங்களோட சபையில இருக்கிறவர்களுடைய உண்மையான இருக்கிற துக்கங்கள் என்னன்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். එතකොට අපි හැම දුකකට වඩා වටිනා වූ මහිමයක් තිබෙනවා. அந்த துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெருமதியான ஒரு மகிமை இருக்கிறது. அது தேவ மகிமை. අපිට කොයි වෙලාවක හරි ආවොත් සෝකාලාපයක් දුක්ඛාලාපයක් මගේ වර්තමාන දුක මහිමයට ඉස්සන්න බෑ කියලා අපි දාමු. எப்போதும் දැන් මානසික විසුද්ධියක් නැහැ. எப்போதும் எனக்கு சோகமான காலம் அல்லது சோகமான நிலை வந்து நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த மகிமையை நான் உணர்ந்து கொள்ளாவிட்டால் என்னால் முடியாது அதிலிருந்து எழுப்பி நிற்பது. දැන් මානසික විසුද්ධිය තමයි தேவனுடைய தீர்ப்பு தான் මරණය තුමින් යනකල ජීවනයක් තිබෙනවා. மரணத்துக்குள்ளாலே போகும் பொழுது எனக்கு ஜீவன் පහත් තැනකින් යනකල උසස් වීමක් තිබෙනවා. நாங்கள் அந்த தாழ்வான இடத்திலிருந்து போகும் பொழுது எங்களுக்கு உயர்வான ජීවිත இடம் තැනකින් கிடைக்கும். යනකල මිදීමක් තිබෙනවා. நாங்கள் ஒரு மீட்பை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். කලවර උමකක් තුලින් යනකල අවසානයේ මහත් දෙවියක් වෙනවා. நாங்கள் கீழான ஒரு குகைக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது நாங்கள் வெளியிலே போற வெளிச்சம் கிடைக்கும். මේකයි මානසික මහිමය ලබන්නේ. அதுதான் அவருடைய மகிமையினால் நமக்கு கிடைக்கிற காரியம். ජය මාධ්‍ය සංසාරය. தேவனுக்கு மகிமை உண்டாகும்.